ஃபேமே. ஸோ முன்னாடி பாருங்கள் 3 பேர் நடந்து போயிட்டுருக்காங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கே தெரில. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் காலனியில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டோம். ஃபாசிலில் விளாக் எடுக்க சொன்னால் எடுக்க மாட்டேங்கிறான். என்னன்னு நீங்கள் தான் கேட்கணும். அவனோட விளாகை ரொம்ப நாள் பார்க்கலான்னு பார்க்குறேன். கடைசி வரைக்கும் விளாகே போட மாட்டேங்கிறான். பயப்பில் ஏமாற்றிட்டு கிடக்கிறான். ரைட்டு பார்த்தீங்களா? பயப்பில் சொல்லி காமிக்க மாட்டேன்னா சொல்லி காமிக்கிறான். இந்த சைடு பாருங்கள் ஃபுல்லாக இதான் பார்த்தீங்கன்னா ராக் பீச். ஸோ நைட் டைமில் வாங்க, இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பில்டிங் சூப்பராக இருக்குது கைஸ். வெயிலுக்கு எப்படி ஹெல்மெட் போடாம மூஞ்சிலாம் கறிடும், பழகிடுச்சுப்பா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சு இருக்குது. நம்ம கையில் ஹெல்மெட் இருக்குங்க. இந்த 13,000 ஹெல்மெட்டு அண்ட் கோப்ரோ மீடியா மோடு எல்லாம் இருக்குது. பாண்டி ஃபேமிலி யாரும் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டோரி போட்டேன், பட் யாரும் வரமாட்டேங்கிறீங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பாண்டி வந்தீங்களான்னு கேட்குறீங்க. ஜஸ்ட் பி அப்டேட்டட் கைஸ். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்டேட்டடாகவே இருக்கேன். ஃபேமிலி பாருங்க, முன்னாடி டாக் ஹஸ்கி ப்ரீடுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. அவரை பார்த்து உள்ள இருந்து யாரோ ஒரு தலைவர் கத்துறாரு. எங்கே? நம்ம சாரா? நாளே வேஸ்ட்டு. சாப்பாடு வந்து திருப்தியாக சாப்பிடல. நாயை உருப்படியாக பார்த்துட்டோம். நாயை பார்த்துட்டீங்க, ரைட்டு. என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டாரு. ஃபேமே ஒன்றும் இல்லை, என் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. பயப்புல எதுவுமே பண்ணலாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி சரி அப்படியே ஃபுல்லாக வீடியோஸ் எடுத்துருவோம். நல்லா இருக்கும் அந்த ஸ்பாட். வேறு எதுவும் சொல்கிறது இருக்கா? மிஸ் பண்ணிட்டியா எதுவும்? வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஓகே. வந்து வந்ததுக்கு நல்லா செஞ்சுட்டாரு. வா, செம்ம க்யூட்டாக இருக்குங்க டாகு. என்ன பிரதர் சொல்ல வந்தியே? இதில் என்னன்னா வந்து நான் என்னை வந்து கூப்பிட்டாரு, அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணேன். சரி, கூப்பிடல. எதுக்கு வந்தாலும் இன்னுமே தெரியல. எதுக்கு வந்தாலும் அவனுக்கும் தெரில, நமக்கும் தெரில. வந்தோடனே போகலாங்கிறான். ஒரே விஷயம் சேனல் வச்சிருக்காரு. என்ன சேனல் வச்சிருக்காரு? அவர் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாரு. அவன் வாங்கிக்கணும். ப்ரோ ஆரம்பிச்சிட்டா சப்போர்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? எனக்கு சப்ஸ்கிரைபே நம்ம பண்ணி தான் நீ வந்த ப்ரோ. எனக்கு ஒரு சப்போர்ட் வீடியோ போடுங்க ப்ரோ உங்கள் சேனலில். போடுவீங்களா எனக்காக? கண்டிப்பாக போடுங்க. ஃபேமே, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஃபோட்டோ ஷூட் தான் இருக்கும். எந்த சைடு பார்த்தாலும் புதுசாக மேரேஜ் ஆன கப்புள்ஸும் ஃபோட்டோஸ் தான் எடுக்கிறாங்க. அவங்களாம் ஆளுங்க வச்சு எடுக்கிறாங்க. எங்கள் பைக்கை கடன் கேட்டாங்க. பைக் கடன் கொடுக்கல. பொண்ணுங்கள்னு கேட்டாலே கொடுக்கக்கூடாது. ஆமாம், அது என் வண்டி கேட்கல. நம்ம தம்பியோட டியூக் 200 தான் கேட்டாங்க. ஆல்ரெடி கொடுத்ததுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. அதனால நாங்கள் கொடுக்கல. ஏன்னா வண்டியில் ஸ்க்ராட்சை போட்டு விட்டாங்க. ஸோ அதனால் இனிமேல் யார்ட்டையும் வண்டி கொடுக்குறதா நாங்கள் இல்லை. வண்டி ஸ்க்ராட்ச் போட்டால் எவ்வளோ கஷ்டங்கிறது ஒரு பைக்கர்ஸ்க்கும் தெரியும். இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒருத்தன் மட்டும் நம்மளை தனியாக விட்டுட்டு போகிறான். எங்கடா போகிற? எங்கெல்லாம் போகிறேன்? எங்கே தாரம் இந்த மொட்டை வெயிலில் போகிறீங்க? முடியலங்க இந்த கிளைமேட்டுக்கு. வரலாம், ஈவினிங் டைமில் வாங்க பாண்டி. மார்னிங் சன்ரைஸ் பார்க்கணுன்னா வாங்க, இல்லை ஈவினிங் டைமில் வாங்க. மதியானம் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப பெட்ரு. இங்கே ஏதோ ஒரு சிலை வச்சுருக்காங்க. என்ன சிலைன்னு தான் தெரில. என்ன ப்ரோ இது? வித்தியாசமாக இருக்கு. சாமி பா, என்ன உடஞ்ச பாலம் மட்டுக்கு? உடஞ்ச பாலம் எப்படி? சாமி அங்கே பாருங்கள், ஃபுல்லாக உடஞ்சிருக்கு. அங்கே போகலாங்கிறது தான் எங்களோட பிளானு. பட் பார்த்தீங்கன்னா அதில் போக முடியாது போல். ஜஸ்ட் அப்படியே இங்கே பார்த்துட்டு ரிட்டர்ன் கிளம்பிடலாம். ஓகே, அங்கே பாருங்கள் அலைய ஃபேமே. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெமரிஸோட பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பிட்டோங்க. ஜாலியாக இருக்குது சுற்றுறது. பட் வருவோங்க, இன்னொரு நாள் வருவோம். ஐயோ, இது மேப் இருக்குது பாருங்கள். மேப்பு சோதிக்குது கைஸ். எங்கே கூப்பிட்டு போகுதுன்னு தெரில. தயவு செஞ்சு மேப்பை நம்பி மட்டும் வராதிங்க, ரொம்ப கஷ்டம். எங்கே கூப்பிட்டு போகுது எங்கே கூப்பிட்டு வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ எங்கேயோ கூப்பிட்டு போய் எங்கேயோ போய் ஜாயின் பண்ண போகுது. காண்டி ஏற்றுது மயிலாடு. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா ட்ரிப்லேயும் வெறுக்கிற ஆள்னால் நம்ம கூகுள் மேப்ஸ் தான். ரொம்ப கஷ்டம். பட் பாண்டிச்சேரி நல்லா இருக்குங்க, ஜாலியாக இருக்குது. பட் கொஞ்சம் மழை டைமில் வந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். வெயில் அடிக்குதா, பட்டை கிளப்புது. அதனால் எங்களால் எதுவுமே பார்த்திங்கன்னா முடியல.
ஒரு மணி நேரம் கிட்ட பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டோங்க. ஏன்னா வேறு வழி எங்களுக்கு தெரியல, அதனால் உட்காந்து ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. இங்கே பாருங்கள், மேப் இப்போ தான் மாறுது. வாழ்க்கையில் பெரிய மன உளைச்சல் என்னன்னா, எந்த ஊர் போனாலுமே சரிங்க, ரிட்டன் கிளம்பும்போது காரை பாருங்க தரமாக இருக்குது. BMW தான், பட் M5 என்னான்னு தெரியல. பசங்களா பார்த்து போங்களா, என்னடா இது செம வச்சுட்டுங்க. இந்த மேப்பை நம்புறதுக்கு நம்ம நேராக நம்ம பாட்டு நம்ம ஒரு ரூட்டில் போயிருக்கலாம் போல். இவ்வளோ மோசமான ரூட்டில் கூப்பிட்டு போவோன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா அவுட்ரு எப்படியாவது அடித்து பிடிச்சி போயிடுறோம். எல்லாம் பாருங்கள் ஏரியா தான் வராங்க எல்லாருமே. ஃபஸ்ட்டுங்க பார்த்து தான் போகணும் போல் சிக்னல் கைஸ். ஸோ இந்தியன் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோல் பண்ணிவிட்டு ப்ரோ பெட்ரோல் போட்டுடலாம். இந்தியன் பெட்ரோல் பங்கு கரெக்டான ரூட்டில் தான் போகிறோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே ஸ்ட்ரைட் தாங்க. ஓட்டி பார்ப்போமா? டடா 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 கமான். அண்ட் ஃபேமி பட்டையை கிளப்பும் வெயிலில் பாண்டிச்சேரியில் ஒரு நாள் நல்லா இருக்குது. பட் என்ன வெயில் தான் கொஞ்சம் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. ஐ கான்ட் ஹேண்டில் கைஸ். ஸோ இந்த வெயிலை இன்னும் பார்த்தீங்கன்னா பசங்களை வேறு காணோம். கரெக்டான ரூட்டில் தான் போகிறோமா? டே பாய்ஸ், நம்ம ஊரில் நமக்கு ஃபேன்ஸ் அதிகங்கிறத விட பாண்டிச்சேரி நமக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் ரொம்ப நேரமாக நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது யூடியூபருங்கிறது ஒரு தனி ஃபீலுங்க. ஸ்டார்டிங்கில் அது நல்லா இருந்துச்சு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறிடுச்சு சில பேர்னால. பையன் பாய் காமிச்சிட்டே இருக்கான் கேமராவில். தலைவரே போங்க. ஆனால் பரவாயில்லைங்க, நம்ம வண்டிக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. எல்லாம் வழி விட்றாங்க. அது எனக்கே தெரில எப்படின்னு. ஐயோ, ஃபேன் வேறு 2 சைடு ஓடுதா, கொதிக்குது. என்னடா இது, மம்மிஸ் ரெஸ்டாரண்ட்டா? இந்த ஹோட்டல் கடை இவ்வளோ கூட்டம்? வழி விடுங்கப்பா, நாங்களாம் ஊருக்கு போனோம். அண்ட் ஃபேமே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அவுட்டருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பாண்டிச்சேரியில். பட் இந்த ரோட் சைடு தாங்க செம்ம டென்ஷன் ஆகுது. இந்த கூகுள் மேப்பை நம்பவே முடியல. பசங்க வேறு சைடு போயிட்டாங்க, நான் வேறு சைடு போயிட்டேன். பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியிலே பார்த்தீங்கன்னா நிறுத்தி பெட்ரோல் அடிச்சிருந்தேன். பசங்க முன்னாடி போயிட்டாங்க. சரி ஓகே, என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா பசங்களை வேறு சைடு ஒரு கூகுள் மேப் கூப்பிட்டு போயிடுச்சு, என்ன வேறு சைடு பார்த்தீங்கன்னா மேப் கூப்பிட்டு போயிடுச்சு. பட் கடைசியில் 2 பேருமே ஒன்றா மீட் பண்ணிட்டோங்க. பட் ஆனால் ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கர் இருக்க ரூட்டில் கொண்டு போய் விட்டுருச்சுங்க. எனக்கு அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஐயோ, ஏடி வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ஸு, இந்த ஆஃப் ரோடு இதுதான் அதிகமாக இது பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கு ஈஸா. அதனால் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது, போட்டு இந்த அடி அடிக்கிறோமேன்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு வந்துட்டோங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பெரம்பலூர் தாங்க. அண்ட் இந்த விளாக் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ போட்டால் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ட்ராவல் வீடியோ போட்டால் பெருசாக யாரும் பார்க்குறதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் போடுறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஊட்டி எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா போடவே இல்லை.
ஸோ அந்த ரீசன் தாங்க. ஸோ அதனால் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் எங்கே போகலாம் சேஃபாக போங்க, ஹெல்மெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சேஃப் கைஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ட்ராவல் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பிளேசஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. ஸோ எல்லா பிளேஸும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ உங்கள் சந்தோஷத்துக்காக. ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இதுக்காகனா, ஸோ நான் ஹாப்பியாக இருக்கிறது நீங்களும் கொஞ்சம் பார்ப்பீங்க அண்ட் நீங்கள் போவீங்க அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்களும் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒரு வீடியோஸையும் எடுத்து உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் எதை சொல்ல வரேன்னு. அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃப்ரம், கீப் சப்போர்ட்டிங், பை பாய்.